Hello everyone, welcome back to our channel. நம்மளோட communication skills next level கொண்டு போறதுக்கான 25 days intermediate grammar lessons தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரீஸ்ல நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான கண்டென்ட் படிச்சாலும் உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உங்க கிட்ஸுக்கு நீங்க டீச் பண்ணும்போதும் தெளிவா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இது வரைக்கும் நம்ம 16 லெசன்ஸ் பார்த்திருக்கோம். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான். ஸோ எந்த லெசனையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம டே 17th லெசன் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி டே 16ல என்ன பார்த்தோன்றதோட சின்ன ரீகேப் பார்த்துடலாம். டே 16ல நம்ம that and that ரிலேட்டடான வேர்ட்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் that அப்படின்றது அட்ஜெக்டிவா நம்ம யூஸ் பண்ணும்போது அது அந்த அப்படின்ற மீனிங்ல வரும்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நோ தட் கேர்ள் அப்படின்னா எனக்கு அந்த பொண்ணை தெரியும் அப்படின்னு அர்த்தம். ஐ வாண்ட் தட் பேக் அப்படின்னா எனக்கு அந்த பேக் வேணும். ஸோ அது அந்த அப்படின்ற மீனிங்ல வரும். ஐ லைக் தட் அப்படின்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே that வந்து நம்ம கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணும்பொழுது என்று அப்படின்ற அர்த்தத்துல வரும்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நோ தட் ஹீஸ் அ கிரிமினல் அப்படின்னா அவர் கிரிமினல்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். அவர் கிரிமினல் என்று எனக்கு தெரியும் அப்படின்றது தான் ஐ நோ தட் ஹீஸ் அ கிரிமினல். நெக்ஸ்ட், ஐ பிலீவ் தட் ஹி வில் ஹெல்ப் மீ அப்படின்னா எனக்கு அவர் உதவுவாருன்னு நான் நம்புறேன் அப்படின்னு அர்த்தம். உதவுவாங்க என்று நான் நம்புறேன் அப்படின்றது தான் ஐ பிலீவ் தட் ஹி வில் ஹெல்ப் மீ. நெக்ஸ்ட் நம்ம தட்ஸ் வை பார்த்தோம். தட்ஸ் வை அப்படின்னா அதனாலதான் ஒரு ரீசன் சொல்லும் போது தட்ஸ் வைன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he was busy, that's why he couldn't come அப்படின்னா அவர் பிஸியா இருந்தாரு அதனாலதான் அவரால் வர முடியல அப்படின்னு சொல்றது தான் he was busy, that's why he couldn't come. Next example, I missed the bus, that's why I came late அப்படின்னா நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அதனாலதான் லேட்டா வந்தேன், that's why I came late. நெக்ஸ்ட் that's what பார்த்தோம். that's what அப்படின்னா அதைத்தான் அதுதான் அப்படின்ற மீனிங்ல யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், that's what I want அப்படின்னா அதுதான் எனக்கு வேணும். நம்ம எப்பயாவது பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவோம் இல்லையா, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது that's what I want அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், that's what I expected from you அப்படின்னா அதைத்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் அப்படின்றது தான் that's what I expected from you. நெக்ஸ்ட், that's which பார்த்தோம். that's which அப்படின்னாலும் அதைத்தான் அதுதான் அதே மீனிங் தான். பட் இங்க பர்டிகுலரா நான் லிவிங் திங்ஸ் பத்தி உயிரற்ற பொருட்கள் பத்தி நம்ம பேசும்போது that's which அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், that's which I bought yesterday அப்படின்னா அதைத்தான் நான் நேற்று வாங்கினேன் அப்படின்னு சொல்றதுதான் that's which I bought yesterday. நெக்ஸ்ட், that's which I use அப்படின்னா அதைத்தான் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன் மிடில்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு பொருள் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்ல ஒரு நபரை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இன் பிட்வீன் சொல்லும் போது இந்த that's why, that's where, that's which இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம that's where பார்த்தோம். that's where அப்படின்னா அங்கேதான் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், that's where I kept my mobile அப்படின்னா அங்கதான் என் போனை வச்சேன் அப்படின்னு சொல்லுவோம்ல எப்பயாவது பேசிட்டு இருக்கும் பொழுது அங்கதான் வச்சேன் நல்லா பாரு அந்த மாதிரி சொல்லும் போது that's where I kept my mobile அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், that's where I worked அப்படின்னா அங்கதான் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்றோம். நம்மளோட பாஸ்ட் பத்தி சொல்லும் போது that's where I worked அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், that's how பார்த்தோம். that's how அப்படின்னா அப்படித்தான் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி சொல்லும் போது that's how சொல்லி நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், that's how I usually go to office அப்படின்னா அப்படித்தான் நான் யூஸ்வலா ஆஃபீஸ்க்கு போவேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், that's how we met அப்படின்னா அப்படித்தான் நாங்க சந்திச்சோம் அப்படின்னு சொல்றது. ஸ்டோரி நம்ம எதையாவது சொல்லிட்டு அப்படித்தான் நாங்க சந்திச்சோம் அப்படின்னு சொல்லும் போது that's how we met அப்படின்னு சொல்லலாம். இந்த டே 16 லெசன் நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம டே 17 லெசன் பார்க்கலாம். டே 17 லெசன்ல நம்ம பார்க்க போற டாபிக் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் இல்ல சம்டைம்ஸ் புக் ரீட் பண்ணும் பொழுது நம்ம சில சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா மிடில்ல WH வேர்ட்ஸ் நீங்க பார்த்திருக்கலாம். who, which, what, where இந்த மாதிரி WH வேர்ட்ஸ் மிடில்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி சென்டென்ஸ் தான் நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், நம்மளும் இதே ஸ்ட்ரக்சர்ஸ்ல எப்படி பேசலாம் அப்படின்றத இன்னைக்கு லேர்ன் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது who. whoன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஒரு சென்டென்ஸோட மிடில்ல வரும்போது எப்படி மீனிங் வரும் அப்படின்றத பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் சென்டென்ஸ்ல நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஆட் பண்ணும் பொழுது மீனிங் எப்படி மாறுதுன்றத ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், the boy came அப்படின்னு சொல்றேன். the boy came அப்படின்னா ஒரு பையன் வந்தான் அப்படின்னு சொல்றேன். இதையே the boy who came அப்படின்னு whoன்றதை நம்ம ஆட் பண்ணும் பொழுது whoன்றது எப்பயுமே சப்ஜெக்டை ரெஃபர் பண்ணும். யார் அந்த ஆக்ஷனை செய்யறாங்களோ அவங்கள ரெஃபர் பண்ணி அவங்கள ரிலேட் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். the boy who came அப்படின்னா வந்த பையன் அப்படின்னு அர்த்தம். இதுவே the boy who will come அப்படின்னா
வரும் பையன். இதுக்கப்புறம் சென்டென்ஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் இதோட தமிழ் மீனிங் மட்டும் இப்ப பாருங்க. நெக்ஸ்ட் the boy who is coming அப்படின்னா வந்து கொண்டிருக்கின்ற பையன். இதுவே the boy who has come present perfectல சொல்லும் பொழுது வந்திருக்கின்ற பையன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ வந்திருக்கிற பையன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா the boy who has come is my friend அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்கள பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம who ஆட் பண்ணி சொல்றோம். the boy who has come is my friend. இதுவே the boy who is going to come அப்படின்னு சொல்றோம். அதாவது வரப்போகிற பையன் அப்படின்னு சொல்லும்போது the boy who is going to come. இப்போ ஒரு ஹோல் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், do you know the boy he came to our function yesterday அப்படின்னு சொல்றேன். அதாவது உங்களுக்கு அந்த பையனை தெரியுமா, அவன் நேத்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்தா அப்படின்னு சொல்றேன். இதை நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம்? do you know the boy who came to our function yesterday அப்படின்னா நேத்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த பையனை உனக்கு தெரியுமா அப்படின்றது அந்த சென்டென்ஸோட மீனிங். இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்றோம்னு பாத்தீங்கன்னா do you know the boy, அந்த பாயை தான் நம்ம ஹீன்னு ப்ரொனவுன் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணிருக்கோம். அந்த ஹீன்ற ப்ரொனவுனை தான் நம்ம ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ல ரீப்ளேஸ் பண்றோம். ஏன்னா பர்சன் பத்தி பேசும்பொழுது, அதுவும் சப்ஜெக்டை பத்தி பேசும்பொழுது நம்ம ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஹீ அண்ட் ஃபுல் ஸ்டாப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஹூன்றத அந்த பாய்க்கு பக்கத்துல நம்ம இன்க்ளூட் பண்ணணும். இங்கே ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் கன்ஜங்ஷன் மாதிரி தான் நமக்கு ஆக்ட் ஆகும். இந்த ஹூன்றது பாத்தீங்கன்னா அந்த பாயை ரிலேட் பண்ணி நமக்கு சொல்றதுனாலதான் இங்க ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த பையனை உனக்கு தெரியுமா அப்படின்னு ரிலேட் பண்ணி நம்ம கேட்கிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, the boy who has come is my friend அப்படின்னா வந்திருக்கிற பையன் என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றேன். அந்த பாயை பத்தி ரிலேட் பண்ணி நான் சொல்றேன். the boy who has come, who has comeனா என்ன, present perfectல சொல்றேன். வந்திருக்கிற பையன் என்னுடைய friend, is my friend. next example, I know the boy who helped me அப்படின்னா எனக்கு உதவி செஞ்ச அந்த பையனை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல ஆக்ஷனை செஞ்சது யாருன்னா the boy. the boyன்றதா சப்ஜெக்ட். அவங்கள ரிலேட் பண்ணி சொல்றதுனால whoன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்றோம். I know the boy who helped me. next example, I saw the man who lives next door அப்படின்னா பக்கத்து வீட்டுல வசிக்கிறவரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். இப்போ whoன்றதும் அந்த மேன் அவங்களதான் டினோட் பண்ணுது. ஸோ I saw the man who lives next door. next example, I scolded him who hit my car அப்படின்னா என்னோட காரை இடிச்சவரை நான் திட்டினேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இடிச்சவங்கள தான் நம்ம சப்ஜெக்டா இங்க மெயின் பண்றோம். I scolded him who hit my car. next example, my brother is an engineer who lives in Singapore அப்படின்னா சிங்கப்பூர்ல வசிக்கிற என்னுடைய சகோதரர் ஒரு என்ஜினியர் அப்படின்னு சொல்றோம். அவரை பத்தி நம்ம ரிலேட் பண்ணி சொல்றோம். My brother is an engineer who lives in Singapore. ஸோ இதே போல நம்ம சப்ஜெக்டை ரெஃபர் பண்ணி பேசும்பொழுது அங்க யூஸ் பண்ற ப்ரனவுனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரனவுன் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரனவுன் உங்களுக்கு என்னென்னு தெரியும், he, she, it, I, we, you, they இவங்கள தான் ப்ரனவுன். ஸோ இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி சப்ஜெக்டை டினோட் பண்ணி பேசும்பொழுது ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரனவுன் நீங்க யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது whom. whom அப்படின்னா யாரை அப்படின்னு அர்த்தம். அங்க நம்ம whoல சப்ஜெக்டை டினோட் பண்ணோம். இந்த இடத்துல ஆப்ஜெக்டை நம்ம ரெஃபர் பண்ணி பேச போறோம். ஆப்ஜெக்ட்னா யாரு அப்படின்னா ஆக்ஷனை ரிசீவ் பண்றவங்க. இப்ப நான் ஒருத்தரை கூப்பிடுறேன், ஐ கால் மை ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்டை நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல ஆக்ஷனை பண்றது நான், ஐன்றதா சப்ஜெக்ட். சரிங்களா, நான் யாரை கூப்பிட்டனோ அந்த ஒரு நபர் தான் ஆப்ஜெக்ட். மை ஃப்ரெண்ட் அப்படின்றதா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். அவங்கள ரிலேட் பண்ணி அவங்கள ரெஃபர் பண்ணி நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க whom ஆட் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ கால் மை ஃப்ரெண்ட், ஷி வாஸ் ஆங்க்ரி அப்படின்னு சொல்றேன். நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன், அவள் கோபமாக இருந்தாள் அப்படின்னு நம்ம டபுள் சென்டென்ஸா யூஸ் பண்றோம். இதை எப்படி நம்ம whom யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம், ரிலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஐ கால் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றேன். நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன். அப்போ ஃப்ரெண்ட் அப்படின்றத ஆப்ஜெக்ட். அவங்கள ரிலேட் பண்ணி தான் நம்ம இங்க சொல்ல போறோம். அவள் தான் கோபமாக இருந்தாள். இப்ப ஷீன்ற ப்ரனவுனை நம்ம whom யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண போறோம். எப்படி சொல்லலாம், the friend whom I called was angry அப்படின்னா நான் அழைத்த என் தோழி கோபமாக இருந்தாள் அப்படின்றத இதோட மீனிங். இப்போ ஃப்ரெண்ட்ன்றதா ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் பக்கத்துல நம்ம whom யூஸ் பண்றோம். the friend whom I called, நான் அழைத்த தோழி was angry அப்படின்னா கோபமாக இருந்தாள் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், the girl whom I invited is my friend அப்படின்னா நான் இன்வைட் பண்ண பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றேன். அப்போ நான் இன்வைட் பண்ண, யாரை இன்வைட் பண்ணனோ அவங்க தான் ஆப்ஜெக்ட் இல்லையா. ஸோ அவங்கள ரெஃபர் பண்ணி சொல்றதுனால the girl அப்படின்றதுக்கு பக்கத்துல நம்ம whom ஆட் பண்றோம். the girl whom I invited is my friend. next example, my grandmother whom I love is a kind woman அப்படின்னா நான் நேசிக்கின்ற என்னோட பாட்டி ரொம்ப அன்பானவங்க அப்படின்னு சொல்றேன். my grandmother whom I love. so my grandmotherன்றது இங்க ஆப்ஜெக்ட்,
whom I love அப்படின்னா நான் நேசிக்கின்ற என்னோட பாட்டி ரொம்ப அன்பானவங்க அப்படின்றது இதோட மீனிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வேர். வேர் அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பாத்தீங்கன்னா பிளேஸை ரெஃபர் பண்ணி நம்ம பேசும் பொழுது யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, இங்கதான் நான் பிறந்தேன், இதுதான் நான் பிறந்த வீடு, இல்ல இங்கதான் நான் வேலை பாக்குறேன், இந்த மாதிரிலாம் சொல்லும் போது வேர் என்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த ஹவுஸ் வேர் ஐ லிவ் அப்படின்னா இதுதான் நான் வசிக்கின்ற வீடு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், திஸ் இஸ் த ஆஃபீஸ் வேர் யுவர் டேட் ஒர்க்ஸ் அப்படின்னா இதுதான் உங்க அப்பா வேலை பார்க்குற ஆஃபீஸ் அப்படின்னு நம்ம கிட்ஸ் கிட்ட சொல்லும் போது திஸ் இஸ் த ஆஃபீஸ் வேர் யுவர் டேட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த ஆஃபீஸ்ன்ற பிளேஸ்க்கு பக்கத்துல தான் நம்ம வேர் யூஸ் பண்றோம். ஏன்னா வேர்ன்றது பிளேஸ் தான் டினோட் பண்ணுது. திஸ் இஸ் த ஆஃபீஸ் வேர் யுவர் டேட் ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் ரிமெம்பர் வேர் ஐ கெப்ட் மை பேக் அப்படின்னா நான் என்னோட பேக்கை எங்க வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் பிளேஸை டினோட் பண்றோம். I don't remember where I kept my bag. Next, I know a restaurant where the food is excellent அப்படின்னா சாப்பாடு நல்லா இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம். இங்கேயும் ரெஸ்டாரண்ட் பத்தி நம்ம ரெஃபர் பண்ணும்போது வேர் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது when. when அப்படின்றது டைம் ரிலேட்டடா நம்ம பேசும்பொழுது when என்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், I will call you when you are free அப்படின்னா நீ ஃப்ரீயா இருக்கும் பொழுது நான் கால் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், I don't know when the bus will arrive அப்படின்னா பஸ் எப்ப வரும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். டைம் தான் நம்ம மென்ஷன் பண்றோம். I don't know when the bus will arrive. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், I will inform you when they will come அப்படின்னா அவங்க எப்ப வருவாங்கன்னு நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்றோம். டைம் தான் நம்ம மென்ஷன் பண்றோம். அதனாலதான் when யூஸ் பண்றோம். I will inform you when they will come. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், do you remember the day when we met அப்படின்னா நம்ம சந்திச்ச நாள் உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு அர்த்தம். Do you remember the day when we met? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது what. whatனா என்ன அப்படின்னு அர்த்தம். இது எப்படி சென்டென்ஸ் மிடில்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I know what do you want to say அப்படின்னா நீ என்ன சொல்ல விரும்புறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். I know what do you want to say. இங்கேயும் என்ன அப்படின்ற மீனிங்ல தான் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், I don't know what is happening around me அப்படின்னா என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றோம். I don't know what is happening around me. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், I don't know what to do அப்படின்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சம்டைம்ஸ். I don't know what to do. நெக்ஸ்ட், I understand what you are trying to say அப்படின்னா இப்ப நம்ம கிட்ட ஒருத்தவங்க சொல்ல ட்ரை பண்றாங்க பட் அவங்க கரெக்டா சொல்லல அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல ட்ரை பண்றன்னு எனக்கு புரியுது அப்படின்றதா I understand what you are trying to say. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது how. ஹவுனா எப்படி அப்படின்ற அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், டெல் மீ ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு அர்த்தம். டெல் மீ ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். நெக்ஸ்ட், ஐ டோன்ட் நோ ஹவு ஐ எம் கோயிங் டு மேனேஜ் திஸ் அப்படின்னா இதை எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஐ எம் கோயிங் டு மேனேஜ்னா ஃபியூச்சரை தான் மீன் பண்றோம். இதை நான் எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் வரும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதை எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்லலாம்? I don't know how I'm going to manage this. Next example, could you please tell me the way how to go to the hospital அப்படின்னா எப்படி ஹாஸ்பிட்டல் போகணும்னு எனக்கு கொஞ்சம் வழி சொல்ல முடியுமா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட பொலைட்டா கேட்கும் பொழுது could you please tell me the way how to go to the hospital அப்படின்னு கேட்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது why. why அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு சென்டென்ஸோட மிடில்ல நம்ம ரீசன் சொல்ற மாதிரி வர இடத்துல நம்ம whyன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I don't know why he is talking like that அப்படின்னா அவ ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான்ற காரணம் எனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். I don't know why he is talking like that. He is talking like thatனா present continuously சொல்றோம். இப்ப யாரோ காரணம் இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம் I don't know why he is talking like that. ஏன் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், this is the reason why I scolded you அப்படின்னா நான் ஏன் உன்னை திட்டினன்றதுக்கான ரீசன் இதுதான் அப்படின்னு சொல்றேன். திஸ் இஸ் த ரீசன், இதுதான் காரணம் அப்படின்றதான் திஸ் இஸ் த ரீசன் why I scolded you. இப்போ நம்ம ஒருத்தரை திட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீசன் சொல்லிட்டு சொல்லுவோம்ல, இதுதான் காரணம், நான் உன்னை ஏன் திட்டினன்றதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்றேன். ஸோ அதனால இந்த இடத்துல மிடில்ல why யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், I don't know why she behaved like that அப்படின்னா அவ ஏன் அப்படி பிஹேவ் பண்ணான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு சென்டென்ஸ்ல ஏன் அப்படின்னு வர இடத்துல எல்லாம் நம்ம why மிடில்ல யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது which. which அப்படின்றது ஒரு பொருளை நம்ம ரெஃபர் பண்ணி சொல்லும் போது யூஸ் பண்ணுவோம் மிடில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், I bought a saree
இட் லுக்ஸ் பிரிட்டி அப்படின்னு சொல்றேன். நான் ஒரு saree வாங்கினேன், அது அழகா இருக்கு அப்படின்னு சொல்றேன். இந்த 2 சென்டென்ஸ்ல நம்ம செகண்ட் சென்டென்ஸ்ல வர இட்ட தான் நம்ம which யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண போறோம். இதை நம்ம எப்படி ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணி சொல்லலாம்? ஐ பாட் அ saree which looks pretty அப்படின்னா நான் வாங்கின புடவை அழகாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு பொருளை பத்தி நம்ம பேசும்பொழுது whichன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், the pen which I bought yesterday is missing அப்படின்னா நேத்து நான் வாங்கின பெண்ணை காணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த இடத்துல விச்ன்றது அந்த பெண்ணை தான் நம்ம ரெஃபர் பண்றோம். ஸோ பென்க்கு பக்கத்துல நம்ம விச் ஆட் பண்ணணும். the pen which I bought yesterday is missing. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், I want to sell the land which I have அப்படின்னா நான் வைத்திருக்கிற லேண்டை விற்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றேன். I want to sell the land. இப்போ the land பக்கத்துல நம்ம which ஆட் பண்ணணும். So I want to sell the land which I have. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது that. that பாத்தீங்கன்னா அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் லிவிங் திங்ஸ் பத்தி பேசும்பொழுது தட்ன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், the dog that I have is naughty அப்படின்னா நான் வைத்திருக்கிற நாய் குறும்புத்தனமானது அப்படின்னு சொல்றேன். அந்த டாக் பத்தி நம்ம சொல்றதுனால அந்த that ஆட் பண்றோம். the dog that I have is naughty. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், the bird that I saw in the cage flew away அப்படின்னா நான் கூண்டில் பார்த்த பறவை, அந்த பறவை பறந்து விட்டது அப்படின்னு சொல்றேன். the bird that I saw in the cage, அப்ப bird பக்கத்துல நம்ம யூஸ் பண்றோம். bird டினோட் பண்றதுனால the bird that I saw in the cage flew away, பறந்து விட்டது அப்படின்னு சொல்றதா flew away. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், who is the boy that is standing outside அப்படின்னா வெளியே நின்றுட்டு இருக்கிற பையன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இந்த இடத்துல நம்ம மிடில் தட் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? தட் வந்து பாய் தான் ரெஃபர் பண்றோம். சம்டைம்ஸ் நம்ம பர்சனை டினோட் பண்ணும்போது தட் யூஸ் பண்ணிக்கலாம். who is the boy that is standing outside. That's the end of the lesson today. இன்னைக்கு பார்த்த டாபிக் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான். இந்த டாபிக் நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் புக்ஸ்ல கண்டென்ட் படிக்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம பார்த்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன சென்டென்சஸ் மேக் பண்ணி காமெண்ட்ஸ்லயும் போஸ்ட் பண்ணுங்க. இந்த இன்டர்மீடியட் சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை டே 18ல மீட் பண்றேன். தேங்க்யூ.